தோலோடு தான் சேர்க்குறேன். வேர்க்கடலையை நம்ம தோலோடு சாப்பிடும்போது தான் இதில் இருக்க முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் தோலை எப்பயுமே எடுக்காதீங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டோம். இதை நம்ம இப்போ கொதிச்சிட்ருக்க இந்த மீல் மேக்கர் கிரேவியோட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை போட்டு நீங்கள் வைக்கிற எந்த ஒரு ரெசிபியுமே வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு க்ரீமி பதம் இந்த வேர்க்கடலையில் இருக்குது. அதனால் நீங்கள் வேர்க்கடலையை மோஸ்ட்லி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதில் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது சத்தும் நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கொதிக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தக்காளி வதக்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. உப்பு போட்டுட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியும் வேர்க்கடலை பாருங்கள், வேர்க்கடலை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொதிச்சா போதும். தண்ணியும் ரொம்ப நிறையா இருக்கக்கூடாது, நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பாலாடை செய்கிறதுக்கு நம்ம தவாவை நல்லா ஹீட் படுத்திக்கலாம். மாவு நான் முதலே சொன்ன மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இதில் கொஞ்சம் தேங்காய்லாம் அப்படியே முழுசாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேங்காய் போட்டு அரைக்க பிடிக்கலைன்னா கூட நீங்கள் திருவி போட்டு சேர்த்துக்கலாம். திருவி போட்டு அப்படியே நம்ம இதுக்கு மேலே போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும், அதுக்காக தான் நான் போட்டு அரைச்சேன். மாவும் நல்லா தண்ணியாக இருக்கணும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த பாலாடை ரெசிபி. அதுலேயும் நீங்கள் ஸ்வீட் தேங்காய் பால் மாதிரி அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். லைட்டாக தவாவில் லைட்டாக நெய் போட்டுக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி வச்சுருங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நீங்கள் தேய்க்க வேண்டாம், அப்படியே ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் திரண்டு வரும். கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிக்கணும். இது கூடயே நீங்கள் ஸ்வீட் போட்டு கூட, அதாவது நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ போட்டு அரைச்சி வெறும் சைட் டிஷ் இல்லாமல் நீங்கள் ஸ்வீட் ஆப்பம் மாதிரி கூட சாப்பிட்லாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம மேலே எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் நெய் மட்டும் தான் போட்டிருக்கோம். அடியில் நல்லா வேகட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம், இல்லைன்னா அடியில் கருகிடும். இப்போ அடியில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஓரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ மெதுவாக அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்கும், நமக்கு தோசை மாதிரி அடியில் வெந்தெல்லாம் காட்டாது. ஏன்னா நம்ம வெறும் பச்சரிசி, முட்டை, தேங்காய் தான் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். இதை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி வச்சு அப்படியே மடக்கி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம்.
கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இந்த தேங்காய் பாலாடை. நல்லா அப்படி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க, அடியில் நல்லா வெந்துடும். அப்படியே இதை தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வெந்ததே தெரியாது, நல்லா கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலாடையை ரெடி பண்ணிட்டோம். இதுவே நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த பாலாடையை நல்லா ஒரு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ தவாவில் ஊற்றுன மாதிரி இல்லாமல் ஆப்பம் ஊற்றி எடுக்கிறோம் இல்லையா, நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றி காய வச்சுட்டு நம்ம இதே ஃபார்மேட்டில் தண்ணியாக மாவு கரைச்சி எடுத்துக்கிறோம். அதை நல்லா காஞ்ச எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டியில் மோந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பம் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும். ஊற்றி ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அதை உடனே நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. தேங்காய், பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது 4 பொருளையுமே கொரப்பாக அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க இல்லையா ஒரு ஆப்பம், அந்த ஆப்பத்துக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி மறுபடியும் அதை ஒரு சுருள் மாதிரி நீங்கள் சுருட்டி, இனிப்பு பூரின்னு நம்ம கடையில் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஸ்நாக்ஸ் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கோடு கொடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்பம் ஊற்றி எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சு சின்னதாக ரோல் பண்ணி ஒட்டி அப்படியே நீங்கள் தவாவில் போட்டு 2 பக்கமும் பெரட்டி எடுக்கணும். நீங்கள் சூடாக அந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த அப்பம் சூடாக இருக்கும்போதே செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஒட்டிக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு ஸ்டஃபிங் வச்சாலும் வெளியில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் சூடாக இருக்கும்போதே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி தவாவில் 2 பக்கமும் பெரட்டி எடுத்தீங்கன்னா ஒரு இனிப்பு பூரி ரெடி ஆகிடும். நீங்கள் காரத்துக்கு இதை பண்ணலாம், ஸ்வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணி செஞ்சு பாருங்கள்.